புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Mudaliyarpet. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, புதுச்சேரி. 23 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ கல்வி கனவை நிறைவாக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம். வல்லுநர்களை உருவாக்கும் அதிநவீன ஆய்வகங்கள், டிஜிட்டல் லைப்ரரி, தொழில்சார் சிறப்பு சான்றிதழ் படிப்புகள், சமூக பொறுப்புடன் மாணவர்கள் திகழ NSS, NCC, EVS போன்ற பல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான 100% வேலை வாய்ப்புகளை கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் உருவாக்கப்படுகிறது. விளையாட்டு, பன்முகத்தன்மை, தலைமை பண்பையும் மேம்படுத்தி இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. For admission, call toll free 1800-309-332. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். லால்குடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை லீமா ரோஸ் மார்டின் MLA திறந்து வைத்து மக்கள் பணியை தொடங்கினார். தமிழகத்தில் லால்குடி தொகுதியில் மக்களின் செல்வாக்கோடு வெற்றி பெற்ற சமூக சேவகரும் தொழிலதிபருமான அதிமுக மகளிர் அணி இணை செயலாளருமான டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் MLA மக்கள் பணிக்காக தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து மக்கள் பணியை மேற்கொண்டார். முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் ஆசியுடனும் அமைச்சர் வழிகாட்டுதலின்படி லால்குடி மக்களின் தேவைகளை மக்களின் சேவைகளாக செய்து வரும் டாக்டர் லீமா ரோஸ் மார்டினை அதிமுக திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மனோகர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக வந்து சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் மார்டினுக்கு சால்வை அணிவித்து பணி சிறக்க வாழ்த்து கூறினர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வணங்கி, புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி, அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணன் வழிகாட்டுதலின்படி, மாவட்ட தலைவர் மனோகர் சார் அவர்கள் வழிகாட்டுதலின்படி ஒன்றிய செயலாளர்கள் அனைவருமே இங்கே வருகை தந்திருக்காங்க. அதே போல என்னுடைய லால்குடி சொந்தங்கள், தங்கங்கள் சொல்லலாம், சொந்தங்கள் சொல்லலாம், எல்லாருமே வருகை தந்துள்ள மகளிர் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எல்லாருமே நாம் சிறு சிறு ஹெல்ப் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பா செய்து கொடுப்போம். இப்ப கூட தொகுதிக்கு வந்து RO வாட்டர் ஓபன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். மாரியம்மன் கோயில, சொந்த நிதியில மாரியம்மன் கோயில வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்ப வந்திருக்கிறோம். நம்ம கட்சி ஆபீஸ் ஓபன் பண்ணி இருக்கிறோம். அங்கேயும் RO வாட்டர் திறந்துருக்கு. இல்ல, கண்டிப்பா இந்த வந்து தாய் கட்சி தான். இது ADMK வந்து பாரம்பரிய இது வந்து பாரம்பரியம்
கண்டிப்பாக இதுல இருக்கிறவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா இருப்பாங்க, கண்டிப்பா வருவாங்க. லால்குடி தொகுதியில மறுபடியும் இணைப்புக்கு ஏதாவது நீங்க என்ன சொல்றீங்க? இணைப்பு சொல்லிட்டு தான் இருக்கிறோம், தலைவர் முடிவு எடுப்பாங்க. நன்றி. தமிழக இணைப்பு வந்திருக்கும். வெளியே போனவங்க மறுபடியும் இணைக்கிறது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம், தலைவர் முடிவு எடுப்பாங்க. நன்றி நன்றி நன்றி. புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை பழைய மார்க்கெட் வீதி, வானகார வீதி, சிங்லி நாயக்கர் வீதி மற்றும் வண்ணார வீதி ஆகிய வீதிகளுக்கு தார் சாலையாக அமைத்தல் பணிக்கு ரூபாய் 16,95,837 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் இன்று காலை 9:30 மணியளவில் ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். உடன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் KP ஸ்ரீஜித், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்த பகுதியில் வந்து ஏற்கனவே விடுபட்ட வேலையை வந்து முடுக்கி விட்டுருக்குறோம். அவ்வளோதான் பெரிய விஷயம். ஏன்னா வந்து பழைய மார்க்கெட்டில் வந்து இது இருக்குது, சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி ஃபஸ்ட்டு பூமி பூஜைன்றதுனால தொழிலில் உள்ள முக்கியஸ்தர் எல்லாரும் அழிச்சு இந்த விழாக்கே பண்ணணும். மக்களுடைய தேவையே வந்து என்னுடைய சேவை, அதான் மெயினான விஷயம். ஸோ அதுக்காக இதுதான் சரி இன்னொரு காலத்தில் வந்து மேலாப்படுத்த நல்ல திறன்போடு மேற்படுத்தி அதுவும் சிறப்பான வழியில் நடத்தணும். எதிர்க்க 3 தடவை சேர்த்து வந்து கவர் ஆகும். ஒரே இடத்த பூமி பூஜை உணவு இதில் வழங்கிட்டு இருந்தீங்க. இந்த எம்எல்ஏ உணவு எப்போ வழங்க போறீங்க? சாப்பாடு எப்போது? அது 8ஆம் தேதியிலேருந்து நடக்கும். வாரத்தில் 3 நாள் நான்வெஜ் மட்டும். ஏன்னா வந்து இங்கே வந்து நம்ம இந்த இடத்த வந்து நம்ம 3 நாள் தினந்தோறும் வந்து வெஜிடேரியன் உணவு தராங்க. ஸோ அதனால் நான்வெஜ் மட்டும் வாரத்தில் திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளில் காமராஜருக்கும் மேலப்படுத்துவதுக்கும் சாப்பாடு வந்து சிசிடி கேமரா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா சிசிடி கேமரா பொறுத்து போகிற சொன்னீங்க. இப்போ எப்போ சேர மாதிரி தொகுதி உள்ளார அதான் ஆய்வு செஞ்சு. காமராஜ் நகர் தொகுதியில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் சாலை, வாய்க்கால், குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை ஜோஸ் சார்லஸ் மார்டன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். மக்கள் குறைகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டன் எம்எல்ஏவிற்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்து பாராட்டு. புதுச்சேரி காமராஜ் நகர், ஜீவா நகர் பகுதியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ரூபாய் 48 லட்சம் மதிப்பீட்டில் சாலை, வாய்க்கால் மற்றும் குடிநீர் குழாய் அமைப்பதற்காக இன்று நடைபெற்ற பூமி பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். காமராஜ் நகர் தொகுதியில் ஜீவநகர் பகுதியில் அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களின் தேவைகளை என்னவென்று கேட்டு தன் உதவியாளர்கள் மூலம் உடனடியாக செயல்படுத்தினர். அங்கு கழிவு வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டதனால் பொதுமக்கள் இன்னல்களுக்கு ஆளானார்கள். உடனடியாக அந்த பகுதியில் கழிவுநீர் அடைக்கப்பட்டு இருந்ததை சரி செய்து கழிவுநீர் வாகனத்தின் மூலம் போர்க்கால அடிப்படையில் மக்களின் தேவையை சேவையாக செய்தார். ஜீவா நகரில் உள்ள பொதுமக்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டன் எம்எல்ஏவிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து கூறி பாராட்டினர்.
பள்ளி முதல் நாள் திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மாணவிகளுக்கு பூங்கொத்து கொடுத்து பள்ளிக்கு வரவேற்றார். வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளி கோடை விடுமுறை முடிந்து முதல் நாள் பள்ளி துவக்க விழாவிற்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் மலர்கொத்துகளை வழங்கி மாணவிகளை வாழ்த்தி வரவேற்றார். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசெல்வி வரவேற்று தலைமை தாங்கினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சங்கர் தேவி, அருணாதேவி, சரவணன், மகாராணி, வள்ளி, கனகா, ஜபின், ரவிசங்கர், முருகையன், வேலாயுதம், வேளாங்கண்ணி, விஜயலட்சுமி, பிரேமா, கருணாகரன், உமாதேவி, ரம்யா கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து மாணவிகள் தங்கள் கருத்துக்களை சட்டமன்ற உறுப்பினரிடம் பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரியில் மொத்தமாக 410 பள்ளிகள் உள்ளன. இப்பள்ளிகளில் சுமார் 85,000 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இது தவிர அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் 33, தனியார் பள்ளிகள் 318 உள்ளன. புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் சில தனியார் பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் கடைபிடிக்கப்படுகிறது. இப்பள்ளியில் கடந்த மார்ச் மாதத்துக்குள் அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் ஆண்டு இறுதித் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு ஒரு வாரம் முதல் 10 நாட்கள் வரை விடுமுறை விடப்பட்டது. தொடர்ந்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டு 2026-27 கல்வியாண்டுக்கான வகுப்புகள் நடைபெற்று வந்தன. கோடை வெயில் காரணமாக ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டது. ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் புதுச்சேரியில் ஜூன் 3 வரை கோடை விடுமுறை நீடிக்கப்பட்டு 4ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பள்ளிகள் உள்ள சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் பெற்றோர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநகர கட்சி அலுவலகத்தில் முதல்வர் கலைஞர் 103வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செயலாளர் ராஜா தலைமையில் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாநகரவை தலைவர் பழனிவேல் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர் மாநகர மேயர் சுந்தரி ராஜா, தேர்தல் பணிக்குழு செயலாளர் இலா புகழேந்தி, பகுதி செயலாளர் இளையராஜா, மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் பாலாஜி, மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் அமுது, வழக்கறிஞர் கார்த்திக், மாமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ், பிரசன்னா, விஜயலட்சுமி, செந்தில், சுபாஷினி, ராஜா, செந்தில்குமார், இளைஞரணி சங்கீதா, பொதுக்குழு உறுப்பினர் கணேசன் ஆகியோர் செய்திருந்தனர். கடலூரில் அதிமுக கடலூர் முதுநகர் பகுதி செயலாளர் கந்தன் தலைமையில் வழக்கறிஞர் ஆனந்தன் என்கிற ஸ்ரீநாத், கலையரசன், ரமேஷ், எரிதழில் சிவா, ஏழுமலை, தமிழ்ச்செல்வன், குருசங்கர், வடிவேல் ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநகர செயலாளராக இருக்கும் CKS கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாவட்ட செயலாளர் MC சம்பத் பற்றி அவதூறாகவும் மரியாதை குறைவாக பேசியதற்கு கண்டனத்தையும், கடலூர் தெற்கு ஒன்றிய பகுதியில் உள்ள மாவட்ட அலுவலகத்தை உடைப்பதற்கு மாநகர செயலாளராக இருக்கும் CKS கார்த்திகேயனுக்கு யார் அதிகாரம் கொடுத்து கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளராக MC தாமோதரன் அவர்களை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்ததும்
MC சம்பத் அலுவலக சாவியை ஒப்படைப்பதற்குள் மாவட்ட அலுவலகத்தை மாநகர செயலாளர் உடைத்து விட்டார் என்றும், இச்சம்பவத்தை அடுத்து அலுவலக சாவியை RTO அலுவலகத்தில் ஒப்படைத்து விட்டோம், அப்படி இருக்க நாங்கள் அலுவலகத்தை உடைத்து விட்டோம் என்று MC சம்பத் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுவது மட்டுமல்லாமல் தனது பதவிக்கு மேன்றிய அதிகார வரம்பு மீறி மாநகர செயலாளர் கார்த்திகேயன் செயல்படுகின்றார் என்றும், மேலும் இவரது குடும்பத்தினர் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு எதிராக பணி செய்து MC சம்பத் தோல்விக்கு முக்கிய காரணமானவர்களும் இவர்கள்தான் மற்றும் CKS கார்த்திகேயனின் சகோதரர் தாவிக அமைச்சருக்கு கட்டவுட் வைத்து வரவேற்பளித்த ஆதரத்தையும் காட்டுகின்றேன் என்ற சொல்லில் உள்ள போட்டோவையும் காண்பித்தனர். மற்றும் CKS கார்த்திகேயனின் சகோதரர் தாவிக அமைச்சருக்கு கட்டவுட் வைத்து வரவேற்பளித்த ஆதாரத்தையும் காட்டுகிறேன் என்று செல்லில் உள்ள போட்டோவையும் காண்பித்தனர். மேலும் நாங்களும் அதிமுகவினர் தான் எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகின்றார் CKS கார்த்திகேயன். அமமுகவில் இணையும் பொழுது எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் உருவ பொம்மை எரித்தவர் என்றும், இவரை போன்றவர்கள் அதிமுகவில் இருந்தால் கண்டிப்பாக கடலூர், குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் உள்ள அதிமுக தொண்டர்களின் நிலை குறித்து கவலையளிப்பதாகவும், ஆகையால் கடலூர் மாநகர செயலாளர் CKS கார்த்திகேயனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டுமென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கோரிக்கை விடுத்தனர். அப்பொழுது ஏராளமான அதிமுகவினர் உடன் இருந்தனர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் முதுநகர் 42வது மாமன்ற உறுப்பினர் மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் விஜயலட்சுமி செந்தில் ஏற்பாட்டின் பேரில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுக மாநகர செயலாளர் ராஜா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவினை வழங்கினார். விழாவில் மண்டல குழு தலைவர் இளையராஜா, தகவல் தொழில்நுட்ப அணி பிரவீன், லாரன்ஸ், அன்பரசன், எழிலரசன், பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் அக்னி பாரதி, சேட்டு, தாஜுதீன் கலந்து கொண்டனர். 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. NR காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியாக புதுவையில் 21 முதல் 55 வயது வரையிலான அரசின் இதர மாதாந்திர நிதி உதவிகள் எதையும் பெறாத வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத உதவித்தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டத்தை துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டத்துக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் 64,450 குடும்ப தலைவிகள் பயன்பெறும் இத்திட்டத்திற்கு ரூபாய் 16.11 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டினால் பெற்றோருக்கு ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும் என்று புதுச்சேரி காவல்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் சிறார்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதை போக்குவரத்து காவல்துறை கண்காணித்து வருகின்றது. சிறார்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவது அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பானது அல்ல. அவர்கள் வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும். அதற்கான தண்டனைகளும் கடுமையானவை. சிறார் வாகனம் ஓட்டியது கண்டறியப்பட்டால் அந்த வாகனத்தின் உரிமையாளர், பெற்றோர், பாதுகாவலர் குற்றவாளியாக கருதப்படுவார். அவர்களுக்கு ரூபாய் 25,000 வரை அபராதம், 3 ஆண்டு சிறை தண்டனை, உரிமம் ரத்து போன்ற நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அந்த சிறார் 25 வயது வரை உரிமம் பெற முடியாது. வாகனத்தின் பதிவு சான்றிதழ் ஓராண்டு ரத்து செய்யப்படும். கடந்த மே மாதம் சிறார் வாகனம் ஓட்டியதாக 226 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிதாக அமைச்சரவையில் இணைய உள்ள 3 பேரின் பெயர் பட்டியலை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனிடம் முதலமைச்சர் ரங்கசாமி அளித்தார். இதில் NR காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜகவை சேர்ந்த GNS ராஜசேகர் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் முதல்வர் ரங்கசாமி அளித்த பரிந்துரை கடிதம் துணைநிலை ஆளுநரால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும்.
இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பிறகு பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெறும். இந்நிலையில் வரும் 7ஆம் தேதி அமைச்சர்கள் 3 பேரின் பதவியேற்பு விழா எளிமையான முறையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சாமியார் தோப்பு பகுதியில் போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சந்தேகப்படும்படி மர்ம நபர்கள் பதுங்கியிருப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்துக்கு தகவல் சென்றடைந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்பொழுது போலீசார் வருகை கண்ட மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றபொழுது அவர்களை காவலர்கள் மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் வில்லியனூரை சேர்ந்த ரவுடிகள் வினோத்குமார், நோதேஷ், கிஷோர், சிவா என்பது தெரியவந்தது. தொடர்ந்து 4 பேரை போலீசார் சோதனை செய்தபொழுது கத்தி, அருவல் மற்றும் கஞ்சா மறைத்து வைத்திருந்தனர். இதுகுறித்து போலீசார் அவர்களிடம் விசாரித்த பொழுது எதிரிகளால் ஆபத்திருப்பதால் கத்தி, அருவாளை கையில் வைத்திருப்போம் என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் 4 பேர் மீது ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து கஞ்சா, கத்தி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜா நகர் கலைவாணி வீதி பகுதியில் நேற்று மாலை தனது தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவன் மீது மின்கம்பத்திலிருந்து மின்சார ஒயர் அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி இருசக்கர வாகனத்தோடு தந்தை, மகன் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சிறுவன் மின்சார ஒயரில் சிக்கி மின்சாரம் தாக்கிய நிலையில் துடிதுடித்த பொழுது அவரது தந்தை சாதுரியமாக செயல்பட்டு சிறுவனை பத்திரமாக மீட்கும் பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் சிறுவன் மின்சாரம் தாக்கியதில் வலி தாங்க முடியாமல் கதறி துடித்த நிலையில் சிறுவனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனிடையே புதுச்சேரி முதலியார்பேட்டையில் இதேபோல கடந்த மார்ச் மாதம் சாலையில் சென்ற முதியவர் மீது மின்சார ஒயர் அறுந்து விழுந்ததில் அவர் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்து தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது 2வது முறையாக இதுபோன்ற விபத்து நிகழ்ந்த நிலையில் அப்பகுதி மக்கள் அரசு உடனடியாக பழைய மின்கம்பங்கள் மற்றும் மின்சார ஒயர்களை மாற்றி புதிதாக அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது. பள்ளிக்கு உற்சாகமாக வந்த மாணவர்களில் சிலரின் முடி நீளமாகவும் ஸ்டைலாகவும் இருந்ததை கவனித்த தலைமை ஆசிரியர் பள்ளி வாயிலேயே அவர்களை நிறுத்தி அறிவுரை வழங்கியுள்ளார். முடியை ஒழுங்காக வெட்டிக் கொண்டு வாருங்கள் என கூறி சில மாணவர்களை மீண்டும் வீட்டிற்கு அனுப்பிய காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. பள்ளி திறந்த முதல் நாளே நடந்த இந்த சம்பவம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பேசும் பொருளாகியுள்ளது. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாसेस ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Mudaliyarpet.
Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. 23 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ கல்வி கனவை நிறைவாக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம். வல்லுநர்களை உருவாக்கும் அதிநவீன ஆய்வகங்கள், டிஜிட்டல் லைப்ரரி, தொழில்சார் சிறப்பு சான்றிதழ் படிப்புகள், சமூக பொறுப்புடன் மாணவர்கள் திகழ NSS, NCC, EVS போன்ற பல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான 100% வேலை வாய்ப்புகளை கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் உருவாக்கப்படுகிறது. விளையாட்டு, பன்முகத்தன்மை, தலைமை பண்பையும் மேம்படுத்தி இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. For admission, call toll free 1800-309-332. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்தி கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. புதுச்சேரியை சேர்ந்த இந்திய பாரம்பரிய நடன கலைஞரும் வீணை வாசகருமான டாக்டர் செவாலியர் ரகுநாத் பேனட் உலக அரங்கில் அரிதான பெருமையை பெற்றுள்ளார். அவர் சமீபத்தில் பிரான்சின் பிரபலமான ஓபரா அரங்கு மேடைகளில் நிகழ்ச்சி வழங்கி பார்வையாளர்களிடமிருந்து பாராட்டை பெற்றார். பொதுவாக ஓபரா மேடைகள் மோசார்ட், பாக் போன்ற மேற்கத்திய இசை நிகழ்ச்சிகளுக்கே ஒதுக்கப்பட்டவை. இந்திய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது மிகவும் அரிது. டாக்டர் ரகுநாத் பேனட்டின் சாதனைகளில் புதிய அத்தியாயமாக இவர் சமீபத்தில் கான்ஸ் திரைப்பட விழாவில் தனது முதல் படைப்பான ரீடூர் அ பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு திரைப்படத்தின் திரையிடலில் பங்கேற்றார். தற்பொழுது கரீபியன் தீவுகளில் வாழும் இந்தியர்களின் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியத்தை மையமாக கொண்ட தனது அடுத்த திரைப்பட திட்டத்தை தொடங்கியுள்ளார். இந்திய கலை மற்றும் பண்பாட்டை உலக அரங்கில் ரகுநாத் பேனட் உயர்த்தி காட்டி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி அநேக இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தினை திறந்து வைத்து பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனை நாற்காலியில் அமர வைத்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்தின் வாயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த எளியோர் மதிய உணவு திட்டத்தினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், அரியங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
மத்திய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மணவெளி தொகுதி அபிஷேக்பாக்கம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள மேட்டு மதகு மற்றும் பள்ள மதகு வரையிலான வாய்க்கால்களை ரூபாய் 4,98,700 மதிப்பீட்டில் ஆழப்படுத்தும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சுந்தரி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர் வேலுமணி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கடலூர் மாவட்ட இளைஞரணி அலுவலக திறப்பு விழா மற்றும் ஆலோசனை கூட்டம் மாநில துணைத் தலைவர் GR துரைராஜ் ஆலோசனையின் பேரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், தமிழ்நாடும் கர்நாடகாவும் சகோதர பாசத்தோடு உள்ளும், மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் மத்திய அரசு அணை கட்டக்கூடாது என்றும், மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதில் வணிகர்கள் சங்கம் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். இல்லையெனில் தமிழ்நாடு முழுவதும் வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பை ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், GSTயில் உள்ள குளறுபடிகள் சரி செய்ய வேண்டும். தற்போதைய சிலிண்டர் கேஸ் தட்டுப்பாடு என்பதோடு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை என்பது விலைவாசி உயர்வுக்கு கட்டுக்குள் அடங்காத நிலை ஏற்படும். அதனால் சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், அன்றாட பொருட்கள் வாங்கக்கூடியவர்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் நிலை ஏற்படும். இதற்கு வியாபாரிகள் பொறுப்பல்ல என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தெரிவித்துக் கொள்கிறது என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் சண்முகம், மாவட்ட செயலாளர் வீரப்பன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிளை சங்கங்களை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள். சுதந்திர போராட்ட வீரங்கனை தியாகி அஞ்சலி அம்மாள் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி, சமூக சத்திரியர் பேரவை மற்றும் பல்வேறு அமைப்பினர், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் மற்றும் முன்னிட்டு தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி தலைவர் பொன்குமார் தலைமையில் கடலூரில் உள்ள தியாகி அஞ்சலி அம்மாள் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அவர் பேசுகையில், சுதந்திர போராட்ட வீராங்கனையான தியாகி அஞ்சலி அம்மாள் காந்தியடிகளுடன் சேர்ந்து சுதந்திரத்திற்காக போராடி சிறைக்கு சென்றவர் என்றும், கொள்கை தலைவராக ஏற்றுள்ள தமிழக முதலமைச்சர் கடலூரில் அவருக்கு மணி மண்டபமும், கடலூரில் முதுநகர் பகுதியில் அவர் வாழ்ந்த தெருவிற்கு தியாகி அஞ்சலி அம்மாள் பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் சமூக சத்திரியர் பேரவை தலைவர் சண்முகம், விவசாய தொழிலாளர் கட்சி மாநில பொதுச் செயலாளர் சுப்பராயலு, மாநில அமைப்பு செயலாளர் நாகராஜன், தொகுதி தலைவர் ஜெயபிரபு, ராஜ், தமிழ்செல்வம் மற்றும் செய்தி தொடர்பாளர் கோவிந்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம்.
தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Mudaliyarpet. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. 23 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ கல்வி கனவை நிறைவாக்கிக் கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம். வல்லுநர்களை உருவாக்கும் அதிநவீன ஆய்வகங்கள், டிஜிட்டல் லைப்ரரி, தொழில்சார் சிறப்பு சான்றிதழ் படிப்புகள், சமூக பொறுப்புடன் மாணவர்கள் திகழ NSS, NCC, EVS போன்ற பல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான 100% வேலை வாய்ப்புகளை கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் உருவாக்கப்படுகிறது. விளையாட்டு, பன்முகத்தன்மை, தலைமை பண்பையும் மேம்படுத்தி இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. For admission, call toll free 1800-309-332. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736 08282.